ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூ டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பரீட்சையாவுடைய மாடல் 1ஓட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் 1ஓட ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி எழுதணும், ஏன் இது எதனால இந்த ஆன்சர் நம்ம பர்டிகுலர் எழுதுகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஆன்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படி போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மாடல் பேப்பர் 1ல் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூர்த்தி செய்யவும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நமக்கு கொஸ்டின் ஹெட்டிங் டைட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற டைட்டில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் நமக்கு பரீட்சையில் கொடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை கிடையாது. அது என்னங்கிறது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணால் போதும். இப்போ பூர்த்தி செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஆன்சர் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ரேல். ரெண்டாவது தா இப் அப்படின்னு இருக்குது. ஸோ கி தா இப் கிதாப். தேர்டில் இக்கு அப்படின்னு ஹாஃப் லெட்டர் மட்டும்தான் இருக்குது. அதோட ஆன்சர் இக்கு யா கியா. ஃபோர்த்தில் பி இல் இருக்குது. பி இல் லி பில்லி. ஃபிஃப்த்து ஒன் க இர் கர். அவு இர் அவுர். மோ இர் மோர். இது 3 ஆன்சருமே வரும். ஏன்னா ரால எண்ட் ஆகக்கூடிய லெட்டர்ஸில் நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. 3ல் எது எழுதினாலுமே கரெக்டு தான். ஸோ கர் எழுதலாம், அவுர் எழுதலாம், இல்லை மோர் எழுதலாம். ஸோ செகண்ட் ஒன் என்னென்னா படத்தை பார்த்து பெயர் எழுதும். see the picture and write its name அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பனானா அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம கேலா அப்படின்னு எழுதலாம். ஸோ செகண்ட் ஒன் க்ரோ. இது காக்கா. குயிலுக்கும் காகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருந்ததுன்னா, குயிலுக்கு இந்த மூக்குக்கிட்ட ஒரு 3 லைன் போட்டிருப்பாங்க, காகத்துக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் இது காகம் கவ்வா. தோத்தா பேரட். 3வது பிக்சர் கிளி பிக்சரு, அதனால் தோத்தா. ஸோ 4வது சன்னு சூரஜ். 5வது ஆலு பொட்டேட்டோ. 6th ஒன் கேமல். நம்ம ஊண்டுச்சலா ஊண்டுச்சலான்னு மெமரி போய் படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஸ்பெல்லிங் அங்கேயே படிச்சிருக்கனால ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்பெல்லிங் 2 இடத்துல எழுதிடலாம். ஸோ 7th ஒன் தாந்த், அதாவது டீத், பல்லு தான் காட்டியிருக்காங்க, அதனால் தாந்த். 8வது ஈ ஃப்ளை, மக்கி அப்படின்னு எழுதணும். ஸோ தமிழில் வர ஈயில் மக்கி அப்படின்னு முடியணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 9th ஒன் பிரிஞ்சால், பைங்கன். ஸோ கத்திரிக்காய்க்கு பைங்கன் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். 10வது நாற்காலி, சேருக்கு குர்சி. அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படத்தை பார்த்து கேள்விக்கு பதில் எழுதவும். ஸோ இந்த பிக்சரை பார்த்து நம்ம இந்த பிக்சருக்கான ஆன்சர்ஸை எழுதணும். அதாவது பிக்சர் தான் ஆன்சர், அதுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த பிக்சரில் இருக்கிற ஆன்சரை ஹிந்தியில் தெரிஞ்சுட்டு எழுதணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது மேங்கோ ட்ரீ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யஹு கியா ஹே, வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறாங்க. நம்ம யஹு ஆம் ஹே அப்படின்னு எழுதணும். கியாக்கு பதிலாக ஆம் கா பேட் ஹே அப்படின்னு நம்ம எழுதணும். திஸ் இஸ் அ மேங்கோ ட்ரீ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஏ கியா கர்த்தி ஹே, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த லேடி, கியா கர்த்தி. ஸோ ஏ கானா பனாத்தி, அவங்க ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எழுதணும். ஸ்கூல் கே சாம்னே கியா ஹே, ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருக்குது, அங்கே பிக்சர் தான் ஆன்சர் என்னது, டெம்பிள் தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹே. ஸோ நான் இங்கே கியாக்கு பதிலாக மந்திர் போகணுன்னு எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஸ்கூல் கே சாம்னே மந்திர் ஹே அப்படின்னு எழுதி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ லடிக்கே மைதான் மே கியா கர்த்தே ஹே, ஸ்டூடெண்ட்ஸ் கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்க, கேல்தே ஹே விளையாடுறாங்க. ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, அதனால் கேல்தேன்னு வேர்பை ப்ளூரல் எழுதியிருக்கும். ஸோ லடிக்கே மைதானே கேல்தே ஹே. பிதாஜி தஃப்தர் கைசே ஜாத்தே ஹே, அப்பா ஆஃபீஸ் எப்படி போவார், அப்பா ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் தான் போவார். பிக்சர் பஸ்ஸு. ஸோ பிதாஜி தஃப்தர் பஸ்ஸு சே ஜாத்தே ஹே. ஸோ இப்படி தான் இந்த பிக்சர்ஸ் கொடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டால் எழுதணும். ஸோ 4th ரோமன் நம்பர் எதிர்ச்சொல் எழுதுக, ரைட் ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஷாம்கோனா ஈவினிங். ஸோ மார்னிங்க்கு சுபஹ் இல்லைன்னா சவேரே. ஸோ நார்மலாக ஈஸியாக எழுதுறது சவேரே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். கல் அப்படின்னா எஸ்டர்டே ஆர் டுமாரோ. அதுக்கு ஆன்சர் ஆஜ். ஆவோ ரைமிங்கா ஜாவோ வா போ அப்படிங்கிறது. ஆவோனா வா ஜாவோனா போ. தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்ட். இப்போ எனிமி துஷ்மன். கரம் அப்படின்னா ஹாட்டு. டண்டா அப்படின்னா கூல். ஸோ நெக்ஸ்ட்டு எழுத்துக்களில் எழுதவும். எழுத்துக்களில் அப்படின்னா லெட்டர்ஸில் எழுதணும். ரைட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் லெட்டர்ஸ். ஓகேங்களா? அப்போது 7 அப்படின்னா 7. 1 to 20 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம கேட்பாங்க. ஸோ அதனால் 20 வரைக்கும் ஸ்பெல்லிங் நல்லா தரவை படிச்சுக்கோங்க. 20க்கு 20, 5க்கு 5, 12க்கு 12, 15 15. 15 வந்து 15. அடுத்தது 6th ரோமன் நம்பர். தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் பொருள் எழுதுக. ரைட் த மீனிங் இன் த ஃபாலோயிங் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ். தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எதில் வேணாலும் எழுதலாம். ஸோ இங்கேருந்து நான் 2லேயும் எழுதுகிறேன், செக் பண்ணிக்கோங்க. தமிழ் படிக்கிறவங்க தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் பண்ணுறவங்க இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேஜ்னா டேபிள், மேஜை, மேசை இப்படின்னு எழுதலாம். பைங்கன் அப்படின்னா கத்திரிக்காய். இது ஆல்ரெடி பிக்சர்லேயே பார்த்தோம், அங்கே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிடலாம். பிரிஞ்சால். 3வது பௌதா, பிளான்ட் செடி. 3வது வந்து பிளான்ட் செடி. 4th ஒன் ஜமீன், தரை, ஃப்ளோர் இல்லை லேண்ட். ஃப்ளோர், லேண்ட், தரை இது வேணால் எழுதலாம். 5th பால்து ஜான்வர், டொமஸ்டிக் அனிமல், வீட்டு விலங்கு. டொமஸ்டிக் அனிமல் வீட்டு விலங்கு. ஜான்வர்னால் தெரியும், விலங்கு அனிமல். ஸோ பால்து வரும்போது டொமஸ்டிக் அனிமல். ஸோ 6th ஒன் தைலி. தைலி அப்படின்னா பேக், பை. 7th ஒன் கானா, டு சிங், பாட்டு இல்லை பாடு, சாங் எது வேணால் எழுதலாம். இங்கே எல்லாமே கரெக்டு தான். 8வது மோர்னா பீகாக், மயில். 9வது அத்தியாபக், டீச்சர், ஆசிரியர். 9வது அத்தியாபக், டீச்சர், ஆசிரியர். ஸோ 10வது சிடியாகர். சிடியாகர் அப்படின்னா ஜூ, மிருகக்காட்சி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூ, மிருகக்காட்சி சாலை. ஸோ எந்த லாங்குவேஜில் எழுதினாலும் கரெக்ட் ஸ்பெல்லிங் எழுதுங்க. இதில் அதுதான் முக்கியம். இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, தமிழில் எழுதினாலும் சரி, கரெக்டாக ஸ்பெல்லிங் இருக்கணும். ஓகே, அடுத்தது 7th ரோமன் நம்பர். ஸோ 7th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான சொல்லை கொண்டு வாக்கியத்தை பூர்த்தி செய். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ். கரெக்ட் வேர்ட்ஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது எது கரெக்டோ அதை நம்ம ஃபில்அப் பண்ணணும். துமாரே மாமாக்கோ பத்ர. ஆன்சர் வந்து லிக்குங்க. ஏன் அப்படின்னா மை அப்படிங்கிறது நானுக்கு ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதும்போது ஒரு வர்பு கூட ஊங்கா அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன் இருக்கிறது தான் கரெக்டு. ஸோ அதனால தான் லிக்குங்கான்னு எழுதுகிறோம். 2nd ஒன் தும் கல் கஹா டேஷ். நீ நேற்று எங்கு இருந்தாய், பாஸ்ட் டென்ஸு. தும் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மேஷன். நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா யூ ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஆருங்கும் போது நீங்கிறது சிங்குலராக இருந்தாலும் ஆருங்கிற ப்ளூரல் ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே தே போட்டிருக்கோம். ஹம் ஆங்கோ டேஷ் தேக்தே ஹை. நாம் கண்களால் பார்க்கிறோம். கண்களில் பார்க்கிறோம் வராது, கண்களால். அதனால தான் சே. டேஷ் நாம் கணேஷ் ஹ. ஸோ மேரா நாம். ஸோ இங்கே நாம் அப்படின்னு வந்ததுனாவே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேரா துமாரா அப்படிங்கிறது எல்லாமே வந்து மேஸ்குலின் சிங்குலரில் முடிக்கணும். அதனால் மேரா நாம்.
ஆப் கரம் தூத் பிஜி. ஆப்புங்கிறது ரெஸ்பெக்டிங் வேர்ட், அதனால் பிஜிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ 8th ரோமன் நம்பர் வந்து எனி ஒன் மெமரி போயம் எழுதணும். இது வந்து 17th and 19th லெசனில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 9th ஒன் பொருத்தவும். மேட்ச் த ஃபாலோயிங். யஹ் கிஸ்கி, இது யாருடைய, கிதாப் ஹே புத்தகம், இது யாருடைய புத்தகம். ஸோ கிஸ்திங்கிறது கொஷினிங் வேர்டு, அதனால் கொஷின் மார்க் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். சம்டைம் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணுன்னு ஃபுல் ஸ்டாப் கூட வச்சுருப்பாங்க. யஹ் காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்திக்கு இங்கே லெசனில் ஊர்வலம் தான் போவாங்க, அதனால் காந்தி ஜெயந்தினா ஜுலூஸ், மீனிங்லேயும் படிப்பீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி ஜெயந்தி ஜுலூஸ் ஊர்வலம். தோபி கப்படா, வாஷர்மேன் துணிகளாக என்ன பண்ணுவார், துவைச்சிட்டு தான் இருப்பார். தோ ரஹா. ஸோ ஹம் முஹுசே, நாம் வாயால் தான் பேசுவோம், போல்தே ஹேன். யஹ் ஸ்கூல் கா பாக் ஹே, திஸ் இஸ் ஸ்கூல்ஸ் கார்டன். ஸோ இங்கே வந்து நம்ம நம்பர் போட்டுட்டேன், ஆனால் நமக்கு எக்ஸாமில் எப்படி இருக்கணும்னா அந்த கொஷினுக்கு சரியான ஆன்சராக அதுக்கு நேராக எழுதணும். இப்போ யஹ் கிஸ்கி கிதாப் ஹேனா கரெக்ட் ஆன்சர்னால் அதுக்கு நேராக லைன் கொடுத்துருப்பாங்க, கிதாப் ஹே அப்படின்னு எழுதணும். ஸோ 10th ரோமன் நம்பர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இது மந்திரோம் மே மூர்த்தியும் பகுத் சுந்தர் டேஷ். கோயில்களில் சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறது. அந்த மந்திரம் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்மேஷன், அதனால தான் ஹைங்கிறது ப்ளூரலில் கொடுத்துருக்கோம். பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய ஜண்டே ஃபஹராத்தே ஹே, பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய தேசிய கொடியை பறக்க விட்டார். பாரத் கே உத்தர் மே, ஸோ இந்தியாவுடைய நார்த் சைடில் ஹிமாலயா பஹாட் ஹை, ஹிமய மலை இருக்கிறது. தும் ஹாத்தோ சே அச்சா காம் கரோ, நீ கைகளால் நல்ல வேலை செய் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் வஹ் மேஜ் ஹே, அது மேஜை. மேஜைங்கிறது சிங்குலர் ஃபார்மேஷன், நல்லா ஹை போட்டு டாட் வைக்க மாட்டோம், ஃபஸ்ட்டில் டாட் வச்சுருப்போம், ஏன்னா மந்துங்கிறது ப்ளூரல் ஃபார்மேஷன், இங்கே வந்து சிங்குலர் ஃபார்மேஷன், அதனால தான். ஸோ அடுத்த ரோமன் நம்பர் விடையளிக்கவும். ரைட் த ஆன்சர்ஸ். விமலா கி படி பகன் கவுன் ஹை, விமலாவுடைய அக்கா யார். ஸோ விமலா கி படி பகன் ராகினி ஹே, கவுங்கிற இடத்துல ராகினின்னு போட்டு ஃபுல் ஆன்சர் எழுதணும். பாதியில் இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரியான கீ ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது, நீங்கள் எழுதும் போது ஃபுல் ஆன்சர் எழுதியிருக்கணும். கியா மகாதேவி ஏக்கு கவயித்ரி ஹே, மகாதேவி ஒரு பொயட்ரஸா. அப்புறம் ஃபுல் ஆன்சர் எழுதணும். மகாதேவி ஏக்கு கவயித்ரி ஹே. ஏக் ஹாத் மே கித்தனி உங்கலியா ஹே, ஒரு கையில் எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஏக் ஹாத் மே 5 உங்கலியா ஹே, 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஹம் கிஸ் சே சூங்தே ஹை, நான் எதனால் ஸ்மெல் பண்ணுறோம். சூங்குதே அப்படின்னா ஸ்மெல், நம்ம எதனால் ஸ்மெல் பண்ணுறோம், நாக்கு மூக்கால் ஸ்மெல் பண்ணுறோம். மகாபலிபுரம் கி மூர்த்தி கலா கைசி ஹை, மகாபலிபுரத்தினுடைய உருவச்சிலை, அந்த மூர்த்தி இதாக இருக்கு இல்லையா, ஸ்டாச்சு ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி இருந்துச்சு. கைசி அப்படின்னா அத்புத் அவர் அனோக்கி அப்படிங்கிறத அதுக்கு வர எழுதணும். அற்புதமாக இருந்தது, ரெண்டுமே அற்புதம், வண்டர்ஃபுல் அப்படிங்கிறத அர்த்தம். இதே தான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லையும் படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஒரு இடத்துல படிக்கிறது இன்னொரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். 12th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்லேஷன் இன்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ், தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே இங்கிலீஷில் கொடுக்குறேன், எழுதுகிறேன், தமிழில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். मैं दूध पीऊँगा, நான் பால் குடிப்பேன். ஃப்யூச்சர் டென்ஸ், பீவுங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ், அதனால் ஐ ஷால் ட்ரிங்க் மில்க். நதியா சமுத்திர கி ஓர் பகத்தி ஹை, நதி கடலை நோக்கி பாய்கிறது, சமுத்திரத்தை நோக்கி பாய்கிறது. ரிவர் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த ஓஷன். தேர்ட் ஒன், ஸ்கூல் கே சாம்னே ஏக் மந்திர் ஹை, பள்ளிக்கு முன்னால் ஒரு கோவில் இருக்கிறது. டெம்பிள் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல். माँ तुमको बुलाती हैं, மதர் கால்ஸ் யூ, அம்மா உன்னை கூப்பிடுகிறார்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. யஹ் காடி கப் ரவானா ஹோகி, இந்த வண்டி எப்பொழுது புறப்படும். வென் வில் திஸ் ட்ரெயின் லீவ், எப்பொழுது புறப்படும். இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் கேட்குறோம். அடுத்தது ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும். டிரான்ஸ்லேட் இன்டு ஹிந்தி, ஹிந்தியில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். குரங்கின் வால் நீளமானது. மங்கி ஸ்டைல் இஸ் பிக். ஸோ பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹை, குரங்குனா பந்தர், வால்னா பூஞ்ச்,
லம்பினா நீளமானது. ஸோ லம்பி ஸோ மேக்ஸிமம் தமிழில் வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே வேர்ட்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இங்கிலீஷில் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ குரங்கின் அப்படின்னா பந்தர் கி, வால் பூஞ்ச், நீளமானது லம்பி, லம்பி அவ்வளோதான். உன்னுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? உன்னுடைய தும்ஹாரா. தும்ஹாரா பெயர் அப்படின்னா நாம். தும்ஹாரா நாம். கியா என்ன அப்படின்னா கியா, முடிக்கும்போது வரணும், அவ்வளோதான். நீங்கள் சூடான பால் குடியுங்கள். நீங்கள் அப்படின்னாவே ஆப். ஆப் கரம், சூடான கரம், பால்னா தூத், குடியுங்கள் பீஜியே. இங்கே மரியாதையாக சொல்லணும், ஒருத்தங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு பீஜியே. பசு என்ன குடிக்கிறது? வாட்டர்ஸ் கவ் கிவ்ஸ். பசு அப்படின்னா காய். ஸோ காய் கியா குடிக்கிறது? தேத்தி ஸோ தமிழ் வச்சு ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹிந்தி அப்படியே தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி வரும், வேர்ட்ஸ் மாறாது. அதனால தான் தமிழை வச்சு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். நீ எப்பொழுது விளையாடுகிறாய்? தும் எப்பொழுதுக்கு கபு விளையாடுகிறாய்? கேல்தே ஹோ. கேல்தே தும் வந்தாவே ப்ளூரல் ஃபார்மில் வந்துடணும். ஸோ அதனால் கேல்தே ஹோ. தும்மில் ஆரம்பித்தா ஹோவில் தான் முடிக்கணும். மயில் ஆரம்பித்தா எப்படி ஹோவில் முடிக்கணுமோ அது மாதிரி தும்மில் ஆரம்பித்தா ஹோவில் தான் முடிக்கணும். ஸோ இதுதான் மாடல் 1க்கான எல்லாத்தோட ஆன்சரும். இதில் நிறைய டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மாடல் 1ஓட எல்லா ஆன்சருமே நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லைனாக அடுத்தடுத்த மாடல் நம்மளோட சேனல்லே 8 மாடல் பேப்பர்ஸ் நம்ம பரீட்சையாக்கு போட்டிருக்கோம். அதில் இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து அதோட ஆன்சர்ஸ் நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா மாடலுக்கான ஆன்சர்ஸுமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி டைம்ஸ் சேனல். உங்களோட லைக் தான் நம்மளோட வீடியோஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஹிந்தி படிக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கும் நம்மளோட சேனலுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி டைம்ஸ் சேனல் லேர்ன் ஹிந்தி டு தமிழ். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.